வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெற்ற முக்கிய நிகழ்வுகளின் டைமண்ட் டிவியின் சிறப்பு தொகுப்பு. பொதுமக்கள் குறைதீர் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் IAS அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்குறைதீர் கூட்டத்தில் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன், காரைக்கால் நகராட்சி ஆணையர் திரு சுபாஷ், நலவழித்துறை துணை இயக்குநர் திரு டாக்டர் சிவராஜ்குமார், காரைக்கால் அரசு மருத்துவமனை உள்ளிருப்பு அதிகாரி திருமதி டாக்டர் உமா மகேஸ்வரி, காரைக்கால் பொதுப்பணித்துறை நிர்வாக பொறியாளர் திரு அருளரசன், மேல்நிலைப்பள்ளி துணை இயக்குநர் திருமதி ஜெயா, காரைக்கால் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜயமோகனா, காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் திரு வெங்கடகிருஷ்ணன், மின்துறை செயற்பொறியாளர் திருமதி அனுராதா, காரைக்கால் சமூக நலத்துறை உதவி இயக்குநர் திரு சுந்தரம், காரைக்கால் செய்தி மற்றும் விளம்பரத்துறை துணை இயக்குநர் முனைவர் திரு குலசேகரன், தாசில்தார்கள் பொய்யாதமூர்த்தி, செல்லமுத்து, சண்முகானந்தம், நித்யானந்தம், மணிகண்டன் நம்பூதிரி, ஆட்சியரின் செயலர் திரு வித்யாதரன் மற்றும் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இக்குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் திரு ASPS ரவிபிரகாஷ் IAS அவர்கள் பேசுகையில், பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்களுக்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக உரிய கால நிர்ணயத்திற்குள் நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். இம்மாதம் பெறப்படும் மனுக்கள் மீண்டும் அடுத்த மாதம் வராதபடி மனுக்கள் மீது நடவடிக்கை எடுத்து தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் புகார் மனுக்களை வழங்கினார்கள். பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட புகார்களில் சிவப்பு ரேஷன் அட்டைகள் வேண்டியும், அரசு நிலங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், நீர்நிலைகளை தூர்வார வேண்டும், பேரிடர் போன்ற வெள்ள காலங்களில் மழைநீர் வடிவதற்கு உண்டான வடிகால்களை சீரமைக்க வேண்டும், காரைக்காலில் படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்க வேண்டும், கிராமப்புற பகுதிகளுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும், ஆன்லைன் மோசடியில் இழந்த பணத்தை மீட்டு தர வேண்டும், காரைக்காலில் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்களின் இனப்பெருக்கம் அதிகமாக இருப்பதால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பின்மை ஏற்பட்டுள்ளதால் மாவட்ட நிர்வாகம் மற்றும் நகராட்சி மூலம் தீர்வு காண வேண்டும், அம்பகரத்தூர் பகுதியில் கூடுதல் மின்விளக்கு வசதிகள் ஏற்படுத்தி தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் பொதுமக்கள் புகார் மனுக்களை அளித்தனர். இன்று நடைபெற்ற பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் இலவச மனைப்பட்டா உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 103 பேர் கோரிக்கை மனுக்களை மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் வழங்கினார்கள். இது தவிர சிவப்பு ரேஷன் அட்டை வேண்டி 63 பேர் மனுக்களை மாவட்ட நிர்வாகத்திடம் வழங்கினார்கள். புகார் மனுக்களை பெற்ற மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட அனைத்து மனுக்கள் மீதும் உடனடி நடவடிக்கை எடுப்பதுடன் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளுக்கு புகார் மனுக்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆட்சியர் அவர்கள் அறிவுறுத்தினார்கள். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியராக பொறுப்பேற்றுள்ள பாலு என்கிற பக்கீசாமி அவர்களையும், மாவட்ட ஆட்சியரின் செயலராக பொறுப்பேற்றுள்ள வித்யாதரன் அவர்களையும் காரைக்கால் வளர்ச்சிக்குழு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணை ஆட்சியராகவும் பேரிடர் மீட்பு குழு தலைவராக பணியாற்றிய வெங்கட சுப்பிரமணியன் அவர்கள் காரைக்கால் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநராக பணிமாற்றம் செய்யப்பட்டதை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியராகவும் பேரிடர் மீட்பு குழு தலைவராகவும் பொறுப்பேற்றுள்ள பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்களை நிர்வாகிகள் நேரில் சென்று சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். அதேபோன்று காரைக்கால் ஆட்சியரின் செயலராக பணியாற்றிய பொன்பாஸ்கர் அவர்கள் புதுச்சேரியின் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநராக பொறுப்பேற்றதை அடுத்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியரின் செயலராக வித்யாதரன் அவர்களை காரைக்கால் வளர்ச்சிக்குழு நிர்வாகிகள் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் உதவி இயக்குநர் குலசேகரன் அவர்கள் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தில் பொறுப்பேற்றவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் உதவி இயக்குநர் முனைவர் குலசேகரன் அவர்கள் காரைக்கால் மாவட்ட நிர்வாகத்தில் துணை மாவட்ட ஆட்சியராக பதவியேற்றுள்ள திரு பாலு என்கிற பக்கிரிசாமி அவர்களையும், காரைக்கால் மாவட்ட ஆட்சியரின் செயலராக பொறுப்பேற்றுள்ள திரு வித்யாதரன் அவர்களை மரியாதை நிமித்தியாக சந்தித்து பொன்னாடை போர்த்தி வாழ்த்துக்களை தெரிவித்தார். உடன் காரைக்கால் மாவட்ட செய்தி மற்றும் விளம்பரத்துறையின் LDC திரு மதன் அவர்கள் அருகில் இருந்தனர். காவிரி பொதுப்பள்ளியில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரம் மற்றும் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. காவிரி பொதுப்பள்ளியில் பயின்று வரும் மாணவ மாணவியர்களுக்கு பாதுகாப்பான சுகாதாரம் மற்றும் சாலை பாதுகாப்பு விதிகள் என்ற தலைப்பில்
விழிப்புணர்வு நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட பெற்றோர் ஆசிரியர் நலசங்கத்தின் சார்பில் நடைபெற்றது. இதற்கு பள்ளியின் முதல்வர் முனைவர் சிவகுமார் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்களை நோக்கங்களை விளக்கி சங்கத்தின் மாவட்ட தலைவர் வின்சென்ட் பேசினார். நிகழ்ச்சியை குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்து நிரவி திருப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் எம் நாகத்தியாகராஜன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு இடையே பேசுகையில், நீங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை நோக்கி உங்களது கல்வி பயணத்தை தங்குத்தடை இன்றி கடின உழைப்போடும் தன்னம்பிக்கையோடும் உழைத்தால் நீங்களும் மிக சிறந்த வெற்றியாளராக மாறலாம் என்று பேசினார். மேலும் வளர்ந்து வரும் நவீன உலகத்தில் சோசியல் மீடியா மற்றும் இன்ஸ்டாகிராம், அலைபேசி போன்ற நவீன கருவிகளை நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். நடைபெற இருக்கின்ற பொதுத் தேர்வில் நன்றாக படித்து அதிக மதிப்பெண் எடுத்து உயர்கல்வியை தொடர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பேசினார். சாலை பாதுகாப்பு என்ற தலைப்பில் காரைக்கால் போக்குவரத்து துறை ஆய்வாளர் லெனின் பாரதி பேசுகையில், மாணவர்கள் சாலை விதிகளை நேர்மையாக கடைபிடிக்க வேண்டும். உரிமம் இல்லாமல் எக்காரணத்தை கொண்டும் இருசக்கர வாகனங்களை ஓட்டக்கூடாது. அப்படி ஓட்டினால் பெற்றோர்களுக்கு 25,000 வரை அபராதம் கட்ட நேரிடும். சமீப காலமாக பகலமாக பெற்றோர்கள் பாதுகாப்பில்லாமல் உரிமை இல்லாமல் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய மாணவர்கள் தன் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர் என்பதை சுட்டிக்காட்டி பேசினார். வாகனத்தை 2 பேருக்கு மேல் பயணம் செய்தால் அதற்கும் அபராதம் என்ற கட்டணத்தை நீங்கள் செலுத்த வேண்டியிருக்கும். காரைக்கால் சாலைகளில் 2 சக்கர வாகனங்களை இயக்குவதற்கு 20 கிலோமீட்டர் முதல் 30 கிலோமீட்டர் வரைதான் செல்ல வேண்டும். அதற்கு மேல் சென்றால் விபத்து ஏற்படும். மனித உயிர் மகத்தானது. எனவே மாணவர் சமுதாயம் இந்த விழிப்புணர்வில் கற்றுக்கொண்டதை உங்களுடைய பெற்றோர் மற்றும் நண்பர்களிடம் எடுத்து சொல்லி எதிர்காலங்களில் வாகனத்தை இயக்கும் போது கவனத்துடனும் எப்பொழுது வேண்டுமானாலும் விபத்து நேரலாம் என்ற எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இறுதியில் அனைத்து மாணவர்களும் ஆசிரியர் பெருமக்களும் சாலை விதிகளை கடைபிடிக்கின்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். சிறப்பு விருந்தினர்கள் மத்தியில் மாணவர்கள் பல்வேறு சந்தேகங்களை கேட்டனர். அனைத்து கேள்விகளுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர், காவல்துறை ஆய்வாளர்கள் ஆகியவர்களிடத்தில் கேள்வி கேட்ட மாணவர்களுக்கு பதிலளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சங்கத்தின் செயலாளர் கே ரவிச்சந்திரன், துணை செயலாளர் நெல்சன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். முடிவில் மாணவ மாணவிகள் நன்றி கூறினார்கள். நீதிமன்றத்தில் இ-ஃபைலிங் முறைக்கு எதிராக காரைக்காலில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வழக்கறிஞர்கள் கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் நீதிமன்றங்களில் இ-ஃபைலிங் நடைமுறையை ரத்து செய்ய வலியுறுத்தி புறவழி சாலையில் அமைந்துள்ள காரைக்கால் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் வாசலில் 50க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு செய்து கோஷங்களை இட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் வழக்கறிஞர்களுக்கு மட்டுமின்றி பொதுமக்களுக்கும் நேர விரயம் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுத்தும் இ-ஃபைலிங் நடைமுறையை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார்கள். காரைக்காலில் பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காரைக்கால் புனித தேற்றரவு அன்னை ஆலயம் சார்பில் காரைவாழ் மக்கள் அனைவருக்கும் இயேசு பிறப்பின் நற்செய்தியை தெரிவிக்கும் வகையில் பிள்ளை திருவாசலில் அமைந்துள்ள 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தனமாதா ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கொண்டாடப்பட்டது. புனித தேற்றரவு அன்னை ஆலய பங்கு தந்தை பால்ராஜ்குமார் கலந்து கொண்டு சிறப்பித்தார். கிறிஸ்து பிறப்பு முன்னேற்பாடுகள் என்ற கிறிஸ்துமஸ் பெருவிழா இதயாலயா நற்செய்தி குழுவினரின் பேண்ட் வாத்தியங்களுடன் வாகன வீதி உலா புறப்பாடு அன்னை லூர்து மதர் தலைமையில் பிள்ளை திருவாசல் சந்தனமாதா ஆலயத்தை வந்தடைந்தது. இவ்விழாவில் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடம் அணிந்து குழந்தைகளுக்கு இனிப்புகள் வழங்கி சமாதானங்களை பரிமாறி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை கூறியும் சிறுவர்கள் முதல் முதியவர் வரை நடனமாடி ஆட்டம் பாட்டத்துடன் கொண்டாடி மகிழ்ந்தனர். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை பிள்ளை திருவாசல் கிராம தலைவர் ஆரோக்கியதாஸ் சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள நல்லம்பல் ஏரியை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராஜா முகமது அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மனு அளித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள நல்லம்பல் ஏரியை உடனடியாக சீரமைத்து
மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர் ராஜா முகமது அவர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மாதாந்திர மக்கள் குறைதீர்க்கும் முகாமில் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் விரிவான மனு அளித்துள்ளார். 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட நல்லம்பல் ஏரி புனரமைப்பு மேம்பாட்டு திட்டம் 2025ஆம் ஆண்டை எட்டியுள்ள நிலையிலும் இதுவரை முழுமையாக நிறைவேறாமல் மக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாது மிகுந்த கவலையை ஏற்படுத்துவதாக மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டது. கடந்த 11 ஆண்டுகளுக்கும் மேலாக திட்டம் நிலுவையில் இருப்பதால் அப்பகுதி விவசாயிகள் கடுமையான நீர்ப்பாசன பற்றாக்குறையை எதிர்கொள்வதும், நிலத்தடி நீர் மட்டம் தொடர்ந்து சரிந்து வருவதும், குடிநீர் தேவைக்கு பொதுமக்கள் போராடும் நிலை உருவாகியுள்ளது. ஏரிக்கான நீர்வரத்து கால்வாய்களை முறையாக சீரமைக்கப்படாததால் மழைக்காலத்திலும் ஏரியில் நீர் தேங்காத நிலை உள்ளது. மேலும் ஏரியின் பரப்பளவில் கருவேல மரங்கள், முட்புதர்கள், மணல் தேக்கம் அதிகரித்து நீர்பிடிப்பு திறன் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. பராமரிப்பு இல்லாத காரணத்தால் நல்லம்பல் ஏரி தற்பொழுது முழுமையாக செயலிழந்த நிலையில் உள்ளதையும், இந்த ஏரி திட்டத்திற்காக அரசு ஒதுக்கிய நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாமல் நீடித்து வருவதால் அந்த நிதிக்காக அரசு ஆண்டுதோறும் பெறும் வட்டித் தொகையை கட்டி வர வேண்டிய நிலை உருவாகியுள்ளதாக ஏற்கனவே நிதி நெருக்கடியில் உள்ள புதுச்சேரி மாநிலம் இவ்வாறான முக்கிய மக்கள் நலத்திட்டங்களுக்கு கடன் பெற்று அதற்காக வட்டி கட்டியும், ஆனால் திட்டங்கள் நிறைவேறாமல் இருப்பது அரசு பணம் வீணடிக்கப்படுவதாக மக்கள் கருதும் நிலை ஏற்பட்டுள்ளதாக நல்லம்பல் ஏரியை உடனடியாக சீரமைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்தால் விவசாயிகளுக்கான பாசன வசதி மேம்படும், நிலத்தடி நீர் வளம் உயரும், குடிநீர் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படும், ஏரி சார்ந்த பகுதிகளில் பொருளாதார மற்றும் சுற்றுலா வளர்ச்சிக்கும் வாய்ப்பு உருவாகும். இந்த மனுவை பரிசீலித்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அங்கு இருந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் நல்லம்பல் ஏரி திட்டம் தொடர்பாக விளக்கங்களை கேட்டறிந்தார். அதற்கு பதிலளித்த அதிகாரிகள் நிலுவையில் உள்ள பணிகளை விரிவாக முடித்து நல்லம்பல் ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாவட்ட ஆட்சியரின் முன்னிலையில் உறுதியளித்தனர். இத்துடன் சிறப்பு தொகுப்பு நிறைவடைகிறது.